இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம் பைரமங்கலம் கிராமத்தில் வந்து இந்த பாலி ஹவுஸில் வந்து கேப்சிகம் மிளகாய் வளர்த்திருக்காரு பாருங்கள். 7 அடி 7.5 அடி இருக்குது. 7 அடி 7.5 அடி இருக்குது செடி. இந்த செடி பார்த்தா இது வந்து பழமாக எடுக்கிறது, காய் எடுக்க மாட்டார், பழமாக எடுக்கிறது. இந்த காய் பார்த்தா அப்படியே என்ன சைஸ் இருக்குது, எப்படி இருக்குது என்பது விவசாயிகள் இந்த மாதிரி உற்பத்தி செய்கிறாரு. இந்த உற்பத்தி செஞ்ச காய் வந்து கம்பெனிக்காரர் எடுத்துகிட்டு போகிறோம். இதில் சின்னது எல்லாமே வந்து பெங்களூருக்கு தான் எடுத்துகிட்டு போகிறது. இதுக்கு வந்து கவுரு போட்டு மேலே கட்டியிருக்கிறார். இந்த கவுரு போட்டு கட்டினா தான் செடி நிற்கும். ஏன்னா ஆளோட 7 அடி இருக்குது செடி. இது கேப்சிகம். இது இன்னும் வளர்ச்சியில் அப்படியே வந்து 8-9 அடி வரும். அந்த 9 அடியில் வந்து உலக்க வந்து விவசாயிகள் பாருங்கள் என்ன சைஸ் வந்திருக்கு காய். இந்த காய் வந்து என்ன சைஸ் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து பைரமங்கலம் கிராமம் அருகில் தான், பைரமங்கலம் கிட்ட தான். பாருங்கள் என்ன இருக்குது என்பது காய் வந்து விவசாயி இந்த மாதிரி வளர்த்துருக்குது. இது வந்து விவசாயி வளர்த்துருக்குது. பாலி ஹவுஸ்குள்ளே போட்டு வளர்த்திருக்கிறார்கள். பாருங்கள் இது எப்படி நிறைய காய். இந்த காய் பாருங்கள் என்ன சைஸ் இருக்குது காய். இது வந்து அருமையாக இருக்குது. காய் பார்க்குறதுக்கு விளைச்சலும் இப்படி தான், அப்படியே அருமையாக இருக்குது. பாரு சொட்டு நீர் பாசத்தில் இந்த மாதிரி போட்டு சொட்டு நீர் பாசத்தில் போட்டு வச்சுருக்கிறார். இது வந்து விவசாயி வளர்த்துருக்கிறது. சொட்டு நீர் பாசத்தில் இந்த மாதிரி பாலி ஹவுஸில் போட்டு. ஆனால் இந்த காய் வந்து நீங்கள் எங்கே விற்கிறீங்க? நாங்கள் வந்து இங்கே தான் விற்கிறோம். இது ஆனால் இது பழம் மட்டும்தான் எடுப்பீங்க இல்லையா? பழம் இது என்னதுக்காகுது? சாப்பிட்றது தான். ஆமாம், பழம் மட்டும். இப்போ நீங்கள் அங்கே மூட்டை பேக் பண்ணுறீங்க இல்லையா? இது மூட்டை இல்லை வந்து சீக்கிரட் மூட்டை பேக் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாமே ஆனால் என்ன ரேட் போகும்ண்ணா? இன்னைக்கு வந்து 170-150 ரூபாய் 1 கிலோ. ஒரு நாள் அப்படியே முந்தையத்தாலாம் 30-40 ரூபாய்க்கு இன்ச்சு கிலோ. ஓகே, இன்னைக்கு 170. 170-150. உங்கள் பேர்ண்ணா? என் பேர் கிருஷ்ணப்பா. கிருஷ்ணப்பா, பைரமங்கலம் விவசாயி. பைரமங்கலம். ரொம்ப நன்றி அண்ணா. எவ்வளோ அண்ணா செலவாயிருக்கு? இதுக்கு வந்து ஒரு 3 லட்சத்துக்கு மேலே ஆயிருக்கு. 3 லட்சம். இதுக்கு இந்த கிராப்புக்கு 3 லட்சம் நீங்கள் செலவு பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இதில் உரமா பரவாயில்ல. எத்தனை ஏக்கர் இருக்குண்ணா? ரேட் இருந்தால் பரவாயில்ல, ரேட் கொஞ்சம் எத்தனை ஏக்கரா இருக்குண்ணா? இது வந்து நம்மளது ஒரு 3/4 ஏக்கர். 3 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறீங்க.